வீட்டை எனக்கு எழுதி கொடுன்னு என்னை அடித்து துன்புறுத்து கொலை செஞ்சிருமா, வீட்டை விட்டு வெளியே போன விரட்டுறாங்க, அடிச்சிட்டாங்க. பாலமுருகரின் தாயார் சொர்ணராணி ஸ்நேகவல்லி மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் சொர்ணராணி கூறுகையில், எனது பெயர் சொர்ணராணி, ஸ்ரீவைகுண்டம் புதுக்கோடியைச் சேர்ந்தவர். எனக்கு சொந்தமாக வீடு உள்ளது. அது என் பெயரில் உள்ளது. ஆனால் எனது மருமகள் ஸ்நேகவல்லி அந்த வீட்டை தனது பெயருக்கு எழுதி கொடுக்குமாறு கூறி அடித்து துன்புறுத்துகிறார். மேலும் கொலை செய்ய மிரட்டுகிறார். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் காவல்துறையினரும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலைய ஆய்வாளரிடம் விசாரித்த போது இதுவரை சொர்ணராணி எந்த ஒரு முறையான புகாரையும் காவல் நிலையத்தில் அளிக்கவில்லை என தெரிவித்தார். திமுகவை சேர்ந்த ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி தலைவி ஸ்நேகவல்லி மீதான இந்த குற்றச்சாட்டு உள்ளூர் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தீவிர விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் இந்த வீடியோவால் சமூக ஊடகங்களில் பரவலான கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது.